Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறப்ப சில டைம்ஸ் வந்து ஸ்லோ ப்ராப்ளம் இல்லாட்டி சரியாக ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கழிச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த கோர்னரில் 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் பார் இருக்கும். ஸோ அதில் வந்து ஹார்ட்வேர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்க. சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யூஸ் ஹார்ட்வேர் எக்ஸலரேஷன் வென் அவைலபிள். ஸோ இது வந்து எனேபிள் பண்ணியிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து செஞ்சுட்டு ரீஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம டிசேபிள் பண்ணுறதன் மூலமாக மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண வச்சுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த சர்ச் பாரில் டிஎன்எஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்க. சர்ச் பண்ண இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் வந்து யூஸ் செக்யூர் டிஎன்எஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதில் பார்ப்போம் வந்தால் யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் டு ஸ்பெசிஃபை ஹவு டு லுக் அப் த நெட்வொர்க் அண்ட் அட்ரஸ் ஃபார் வெப்சைட்ஸ் அப்படின்னு இருக்கிறத வந்து நம்ம எனேபிளில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதுவும் டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஸ்டார்ட் அப் பூஸ்ட்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். சர்ச் பாரில் ஸ்டார்ட் அப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது வந்து டிசேபிள் இருக்குமா இருந்தால் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ப்ராக்ஸி செட்டிங்ஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும். சர்ச் பாரில் ப்ராக்ஸி, அதாவது கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் ப்ராக்ஸி சர்வர் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ப்ராக்ஸி செட்டிங்ஸ் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல மேனுவல் ப்ராக்ஸி செட்டப் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன் கீழே எனேபிள் பண்ணியிருக்குமா, அதாவது ஆன் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் செட்டிங்ஸில் வந்து ப்ரைவசி சர்ச் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளியர் ப்ரௌஸ் டேட்டா நவ் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு உங்கள் ப்ரௌசிங் டேட்டா, இமேஜஸ், கேஷ் மெமரிஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது கிளியர் நவ் கொடுத்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு. அப்பையும் சரி ஆகாட்டி இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து உங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீசெட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அபவுட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. மோஸ்ட்லி அப்டேட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா இருந்தாலுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.